இன்னொரு ஆகாஷிக் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒருத்தர் வந்து கேட்டார், அவரோட அம்மா கூட வந்து என்ன சொல்கிறது, ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லை எனக்கு. அவங்கக்கிட்ட பேசணும்னு போனாலே ரொம்ப பயமாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களால் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் அது ஏன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரீசன் வந்து தெரிய வரும். ஸோ நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவரோடதை பார்த்தப்போ வந்து என்ன மாதிரி லைஃப் டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, அவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து கீழே சப்பார்டினேட் பொசிஷன் மாதிரி. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய லைஃப் டைம்ஸாக அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை வந்து நான் நல்லா பார்த்தேன். அதாவது ஒரு இதில் அந்த ஒரு ராஜா காலத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு லைஃப் டைமில் வந்து அவங்க மேலே ஒர்க் பண்ணுற மாதிரி, இவர் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லைஃப் டைம்ஸ்லையுமே அவர் வந்து பேசவே இல்லை. அவங்க அம்மா இப்போ வந்து சோலாக இருக்காங்கல்ல, ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்ஸ்லேயுமே வந்து அவங்க அம்மா கூட வந்து அவர் பேசவே இல்லை. அவருக்கு பேசவே முடியல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே நான் வந்து அவரோட ரீடிங்கில் ஷேர் பண்ணும்போது அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் ரொம்ப ஒரு ரெவலேஷனாகவும் இருந்துச்சு. அவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது எங்கள் அம்மா கிட்ட. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை காம் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டிங் மெடிடேஷன் பண்ண பிறகு அவர் கொஞ்சம் காம் டவுன் ஆனார். ஸோ ஓகே, நான் அதில் வந்து எப்படி ஹீல் பண்ணலான்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை அவர் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாஸ்ட்டாக இருந்தார். ஸோ ஆகாஷிக் ரீடிங்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு பாத்து கிடைச்சிது. அதுதான் வந்து அந்த ஆகாஷிக் ரீடிங்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங். நம்ம ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ரீடிங் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகியோ பிளாக் ஆகியோ இருக்க வேண்டாம். எங்களோட மாஸ்டர் கிளாஸ் அடுத்து வருது. ஆகாஷிக் மாஸ்டர் கிளாஸில் நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி உங்கள் பாஸ்ட் லைஃப்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்போம். ஸோ என்ரோல் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.